Hi students, previous classல 6.1ல first sumல பார்த்தோம். first sumல first division பார்த்தோம். இப்போ அதே 6.1ல சமச்சீர் சிலபஸ்ல செகண்ட் சம் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்ல செகண்ட் டிவிஷன் சம் பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸியான சம், அடிக்கடி 2 மார்க்ல கேட்கக்கூடிய சம். சரி, இந்த சம் பாருங்க. tan 4 power theta plus tan square theta equal to secant 4 power theta minus secant square theta. இது மாதிரி கொடுத்துருவாங்க. ஆஃப் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு சம். இந்த சம் எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னா, இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல tan 4 power theta plus tan square theta இருக்கு. இதில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஒரு tan square theta நாம காமனா வெளியே எடுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல LHS எடுத்துருக்கோம், அதான் சால்வ் பண்ண போறவங்க மென்ஷன் பண்ணுங்க. எடுத்துட்டோம்னா இங்க என்ன வரும், tan square theta plus 1 இப்படி வந்துருமா. சார் ஐடென்டி வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம ஏற்கனவே ஐடென்டி பத்தி பேசியிருக்கோம். sin square theta plus cos square theta equal to 1ங்கிறது ஃபர்ஸ்ட் ஐடென்டி. 1 plus tan square theta equal to secant square theta இப்படி ஒரு ஐடென்டி இருக்கா. அப்போ இந்த இடத்துல நாம என்ன எழுதலாம், tan square theta இது அப்படியே இருக்கட்டும். இங்க என்ன எழுதலாம், 1 plus tan square theta நம்ம என்ன எழுதலாம், secant square theta இப்படி எழுதலாமா. சரி, இப்போ இந்த tan square theta நம்ம என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஐடென்டி 2 என்ன சொல்லுது அப்படின்னா 1 plus tan square theta equal to secant square theta அப்படிதானே. அப்போ இப்போ tan square theta என்னவா இருக்கும், tan square thetaங்கிறது என்ன, secant square theta minus 1 அவ்வளவுதான். secant square theta minus 1. அப்ப இந்த tan square theta க்கு பதிலா நான் என்ன எழுதுறேன் அப்படின்னா secant square theta minus 1 ன்னு எழுதுறேன். ஏற்கனவே பண்ணி வச்சிருக்கிறது ஒரு secant square theta அங்க இருக்கு. இப்போ இந்த secant square theta உள்ள மல்டிப்ளை பண்ணா secant square theta into secant square theta secant power 4 theta secant square theta into 1 secant square theta. See, ரொம்ப ஈஸியான சம். கண்டிப்பா இந்த சம் நிறைய முறை கேட்டிருக்கா, நீங்க இந்த சம் ஈஸியா சால்வ் பண்ணலாம். சோ இது RHS வந்துருச்சு, LHS equal to RHS, hence proved. 2 மார்க் வாங்கிக்கலாம். கன்ஃபார்ம் 2 மார்க் சம். சமச்சீர்ல 6.1ல செகண்ட்ல ஃபர்ஸ்ட் சம், இது ஒரு 2 மார்க் சம் தான். இந்த சம்ல பாத்தீங்கன்னா tan square theta cos square theta, அத क्वेश्चन நல்லா பாத்துங்க. 1 minus tan square theta by cos square theta minus 1 equal to tan square theta இந்த மாதிரி இருக்கு. இப்போ tan cot வந்தாலே நம்ம சால்வ் பண்றதுக்கு நமக்கு ஒரு ஐடியா என்னன்னா, நீங்க ஆல்ரெடி நீங்க இது ஞாபகம் வச்சுக்கணும். tan theta equal to sin theta by cos theta, cos theta equal to cos theta by sin theta. இது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். நீங்க ஐடென்டி क्वेश्चन ஆன்சர் பேப்பர்ல ஐடென்டி ஓரமா எழுதி வச்சுக்கலாம். இந்த மாதிரி சைன் காட்டோட ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் ஓரமா எழுதி வச்சுக்கலாம். அப்ப சால்வ் பண்றதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சோ இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் LHS எடுத்துக்கிறீங்க. LHS எடுத்துட்டு 1 minus tan square theta என்ன எழுதலாம், tan theta sin theta by cos theta னா tan square theta sin square theta by cos square theta இப்படி எழுதலாமா. அடுத்து என்ன பண்றோம், cot square theta இருக்கு. cot square theta என்ன எழுதலாம்னு சொல்லியிருக்கேன், cos square theta by sin square theta ன்னு எழுதலாம். minus 1 இப்படி வந்துரும். சோ ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து LCM எடுத்து சால்வ் பண்ணலாம். இது LCM எடுத்து சால்வ் பண்ண என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெண்டுக்கும் காமனான LCM என்ன வரும், sin square theta. இங்க 1 by 1, இங்க cos square. அப்போ 1க்கும் cos squareக்கும் cos square தான் LCM. அப்போ 1 கூட என்னத்தை மல்டிப்ளை பண்ணணும், cos square theta. இங்க cos square theta ஓட 1 மல்டிப்ளை பண்ணுவோம். அப்ப sin square theta ஓட 1 மல்டிப்ளை பண்ணும்போது அது வெறும் sin square theta மட்டும் தான் இருக்கும். இது மேல் டைம். கீழ எடுக்கிற டேர்ம் என்ன வரும், சேம். இங்க வந்து sin square thetaங்கிறது டினாமினேட்டர், மேல என்ன இருக்கு, cos square theta. அது வந்து ஒன்னும் sin square theta ஓட 1 பண்ணா அதுவும் 1 பண்ணும்போது cos square theta தான் வரும். மைனஸ் இங்க 1 by 1 ன்னு இருக்கும். 1 கூட sin square theta மல்டிப்ளை பண்றோம். அதே மாதிரி மேல மல்டிப்ளை பண்ணும்போது இங்கேயும் sin square theta வந்துரும். சோ இந்த டேர்ம் எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்க, cos square theta minus sin square theta by cos square theta into இது ரெசிப்ரோக்கல் பை அதாவது 2 by 3 by 4 by 5 இப்படி இருந்துச்சுன்னா அது எப்படி எழுதலாம், 2 by 3 into 5 by 4 இப்படி எழுதலாமா. அதன்படி எழுதும்போது நான் இதை எப்படி எழுதுறேன், cos square minus sin square by cos theta அப்படி எழுதிட்டேன். இந்த பையை ரிமூவ் பண்றதுக்கு நான் மல்டிப்ளை பண்ணிட்டு இந்த sin square theta நியூமரேட்டர்ல வந்துடும். அப்ப மிச்சம் என்ன இருக்கு, இங்க cos square theta மைனஸ் sin square theta இது இருக்கா. இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். இந்த மொத்த டேர்மும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். நியூமரேட்டர் டினாமினேட்டர்ல இருக்கிறது கேன்சல் பண்ணிக்கலாம். அப்ப மிச்சம் இங்க என்ன இருக்குன்னு பாருங்க, மிச்சம் இங்க என்ன இருக்கு, sin square theta by cos square theta. மிச்சம் என்ன இருக்கு, sin square theta by cos square theta. sin square theta by cos square theta னா என்ன, sin by cos என்ன, tan. அப்ப என்ன, tan square theta. RHS கிடைச்சிருச்சா, RHS வந்துருச்சு. அப்போ LHS equal to RHS அப்படின்னு போட்டு சூப்பரா 2 மார்க் எடுத்துக்கலாம். இதுவும் வந்து ஒரு கம்பல்சரி 2 மார்க் சம்ஸ்.
சரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் எனக்கு இந்த சம் டவுட் இருக்குது இல்லை இந்த ஸ்டெப் டவுட் இருக்குன்னு சொல்லுங்கள், ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ட்ரிக்னாமெட்ரியில் நாம் கண்டிப்பாக 8 மார்க் எடுத்துடலாம். நீங்கள் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணி எல்லாம் சால்வ் பண்ணலாம். உறுதியாக ட்ரிக்னாமெட்ரி மென்சுரேஷனில் 21 எடுத்து சென்டம் அடிச்சிடலாம். தேங்க்யூ.